ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் எஸ்டிஎஃப்ஓடி அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அசோசியேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லேருந்தும் டென்னிஸ் பால் விளையாடக்கூடிய அனைத்து கிரிக்கெட் வீரர்களையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த அசோசியேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த அசோசியேஷன் கிரியேட் பண்ணதுமே முதல் கட்டமாக ஐஎஸ்பிஎல் கூட இவங்க வந்து கொலாபரேட் ஆகுறாங்க. ஐஎஸ்பிஎல்னால் யாருங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த்தில் ஒரு பெரிய லெவலில் ப்ரீமியர் லீக்ஸ் எல்லாம் நடத்தி சக்ஸஸ் பண்ணவங்க தான் அந்த ஐஎஸ்பிஎல். இந்த ஐஎஸ்பிஎல்லில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விளையாட வர்றாங்க. வேறு மாநிலங்களில் போய் எப்படியா விளையாடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இவங்களை கொண்டு போகிறதுக்காக தான் வந்து எஸ்டிஎஃப்ஓடி அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஐஎஸ்பிஎலுக்கும் எஸ்டிஎஃப்ஓடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷன் கான்ட்ராக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபீஷியல் அப்டேட்டும் அதுக்கான ப்ரொமோ வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் வந்துடும். இப்போ அதுக்கு இடையில இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பிளேயர்ஸோடைய அவேர்னஸ்க்காக நம்ம சொல்ல போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் இண்டிபெண்ட்டாக நடக்க போகிற டோர்னமெண்ட், அதாவது அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க இடத்துல சீசனல் டோர்னமெண்ட்ஸ், அதாவது சும்மா ஒரு நார்மல் ப்ரைஸில் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும் பார்த்திங்களா, அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பிளேயர்ஸ் வந்து எப்படி வேணாலும் விளையாடலாம், எந்த மாதிரி வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து ஐஎஸ்பிஎல்லில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க எஸ்டிஎஃப்ஓடி அசோசியேஷன் மூலமாக தான் நீங்கள் ஐஎஸ்பிஎல்லில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎஃப்ஓடி கண்டக்ட் பண்ண போகிற அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸில் பிளேயர்ஸ் வந்து 38 மாவட்டங்களில், தமிழ்நாட்டிலேருந்து 38 மாவட்டங்களில் இருந்துமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இவங்க நடத்த போகிற டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஐஎஸ்பிஎலுக்கு வந்து பிளேயராக வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுதான் இப்போ அவங்க கொடுத்துருக்க ரூல். இதில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்பிஎல்லேருந்து தமிழ்நாட்டில் எஸ்டிஎஃப்ஓடி நடத்துகிற டோர்னமெண்ட் இல்லாமல் வேறு அசோசியேஷன், வேறு ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக நடத்த போகிற டோர்னமெண்ட்டில் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, டீமாவோ பிளேயர்ஸாவோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அங்கே விளையாண்டுருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து அவங்க ஐஎஸ்பிஎல்லில் வந்து எப்பொழுதுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஒரு நான் ஆர்கனைசேஷன், அதாவது எஸ்டிஎஃப்ஓடி அசோசியேஷன் இல்லாமல் வேறு எந்த அசோசியேஷனில் அவங்க விளையாண்டுருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தாங்கன்னா டைரெக்டாக ஐஎஸ்பிஎல்லில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சில பேர் கேட்கலாம், எஸ்டிஎஃப்ஓடி மூலமாக வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை, ஐஎஸ்பிஎலுக்கு நான் போகலை, நான் டைரெக்டாக ஐஎஸ்பிஎல்லில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து போகலாமா அப்படின்னா அதையும் அவங்க வந்து அலோவ் பண்ணலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎஃப்ஓடி அப்படிங்கிற தமிழ்நாடு அசோசியேஷன் கூட அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது எஸ்டிஎஃப்ஓடி மூலமாக மட்டும்தான் ஒரு பிளேயர் வந்து ஐஎஸ்பிஎல்லில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும், அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ ஐஎஸ்பிஎல் வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு லெவலில் வந்து ஒரு டோர்னமெண்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே எஸ்டிஎஃப்ஓடியும் ஒரு டோர்னமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக சிமுலேஷன் மெத்தடில் வந்து பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் 15 to 20 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு ஸ்கவுட்ஸை வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் இந்த ரூலே போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வேறு எந்த ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு அசோசியேஷன் மூலமாக நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் அப்படின்னா அதை பிளேயர்ஸ் வந்து முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு, பிளேயர்ஸாக இருக்கட்டும், கேப்டனாக இருக்கட்டும், இல்லை அந்த டீமோட மேனேஜர்ஸ், ஓனர் யாராக இருந்தாலுமே அந்த டோர்னமெண்ட் வந்து யார் நடத்துகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி போடுங்க. ஏன்னா யார் டோர்னமெண்ட்டை நடத்தினாலுமே நல்லா தான் நடத்துவாங்க. அதனால் எந்த அசோசியேஷனோ ஆர்கனைசேஷனுமே வந்து நம்ம தப்பு சொல்லலை. ஆனால் எந்த அசோசியேஷன் மூலமாக நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டால் நம்ம ஐஎஸ்பிஎலுக்கு போய்க்கலாம், எந்த அசோசியேஷன் மூலமாக டோர்னமெண்ட்டை நடத்தி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஐஎஸ்பிஎலுக்கு போக முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிளேயர்ஸ் வந்து அதில் கலந்துக்கோங்க. இப்போதைக்கு அஃபீஷியலாக ஐஎஸ்பிஎல் சொல்லியிருக்கிறது, எஸ்டிஎஃப்ஓடி அசோசியேஷன் மூலமாக தமிழ்நாட்டிலேருந்து வர பிளேயர்ஸை மட்டும்தான் நாங்கள் வந்து ஐஎஸ்பிஎல் சீசன் 4 வந்து பிளேயராக எடுத்துக்கிடுவோம், உள்ளே வந்து ஆக்ஷனில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எல்லா பிளேயர்ஸுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாக்களில் உங்கள் ஊருக்குள்ளே நடக்கிற டோர்னமெண்ட்டில் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. வேறு யாராவது ஒரு கம்பெனி பேரோ ஒரு அசோசியேஷன் பேரோ போட்டு ஒரு டோர்னமெண்ட் அஃபிலியேஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு லீகல் மேட்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எஸ்டிஎஃப்ஓடி அசோசியேஷனுடைய நோக்கம் வந்து பிளேயர்ஸ் வந்து இவங்களோட அசோசியேஷன் தான் விளையாடணும், இவங்களோட அசோசியேஷன் தான் விளையாடணுங்கிறது கிடையாது. எந்த அசோசியேஷனில் முறையாக விளையாண்டால் பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்கள் ஐஎஸ்பிஎலுக்கு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்றது.
SDF40 பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கிரியேட் பண்ணதுக்கான காரணம் ISPL அப்படிங்கிற ஒரு மேட்சஸ்க்காக அவங்க நடத்த போகிற லீக்குக்காக தான் தமிழ்நாட்டிலேருந்து பிளேயர்ஸ் போகணும், இதில் பாதி பேர் போக முடியல அப்படிங்கிறதுனால தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் முறையான வழியில் எந்த ஒரு அசோசியேஷன் கொண்டு போய் ISPLோட சேர்க்குதோ அந்த அசோசியேஷன் நடத்துகிற டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மற்ற அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் நடத்துகிற டோர்னமெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆனால் அவங்க மூலமாக உங்களால் ISPL போக முடியுமா அப்படிங்கிறத வந்து பிளேயர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த ISPL அப்புறம் இந்த SDF40 அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு இவங்களுக்குள்ளே இருக்கிற கான்டாக்ட் அந்த டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் லீகலாக தெரிஞ்சுக்கணும், இல்லை ISPLக்கு நான் போக முடியும் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கொரிஸை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதில் சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறமா வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து ISPLக்கும் SDF40க்கும் இருக்கிற அந்த அஃபிலியேஷன் மேட்டர்ஸும் அது லீகல் மேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். எல்லா பிளேயர்ஸும் நல்லா விளையாடுங்க. தேங்க்யூ.